தாரா, இன்னைக்கு சாட்டர்டே, சோ கண்டிப்பா டாக்டர் தான் வர போறாங்க. ஆமா, எந்த டாக்டர் வர போறாங்கன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். இருதய நோய் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாலராமன் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாலராமன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? குட், தேங்க் யூ. ஓகே, ஸோ டாக்டர், நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நானும் தாராவும் அவளா காத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்லி, ஹார்ட் அட்டாக் ஜென்ரலாகவே நியூஸில் ரொம்ப காமனாக இப்போ கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் வருது அப்படின்னு இப்போ கேள்விப்படுறோம்ல, அதுக்கான காரணம் என்ன? ஸோ முதல்ல நம்ம இந்த ஹார்ட் அட்டாக்னா என்னங்கிறத கொஞ்சம் நான் விளக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருதயம் அப்படிங்கிறது ஒரு பம்ப், ஒரு மோட்டார் பம்ப் மாதிரி. இருதயத்தோட முக்கியமான வேலை எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை பம்ப் பண்ணுறது. ஸோ இருதயம் தான் பிளட்டை பம்ப் பண்ணி பிரெயின், லிவர், லங், ஹார்ட், கிட்னின்னு ஒவ்வொரு ஆர்கனுக்கும் சப்ளை பண்ணுது. ஸோ இந்த பம்ப் பண்ணுற மசிலுக்கு அதுக்கும் பிளட் தேவை. ஸோ அந்த பிளட்டை சப்ளை பண்ணுற வெசல்ஸ்க்கு பேர் கொரோனரி வெசல்னு சொல்லுவோம். அதாவது இருதயத்துக்கு ரத்தம் கொடுக்குற ரத்த நாளங்கள். அந்த ரத்த நாளங்கள் இருதயமே ஒரு மனிதனோட கையளவுன்னு நம்ம பேசுவோம். ஸோ அதில் மேலே இந்த ரத்த நாளங்கள் இருக்கும். 2 மில்லிமீட்டர் 2.5 மில்லிமீட்டர் இந்த அளவில் தான் அந்த ரத்த நாளங்கள் இருக்கும். இதில் பிளட்டு போய் அந்த இருதய மசிலுக்கு கிடச்சி அது எஃபெக்டிவாக பம்ப் பண்ணும்போது தான் ஒரு பாடி சிஸ்டம்க்கு ஃபுல் பிளட் சப்ளை கிடைக்குது. இந்த ரத்த நாளங்களில் நம்ம ஆஸ் வி க்ரோ அப், லைக் 20s-லேருந்து 30s-லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொழுப்பு, கால்சியம் இதெல்லாம் படியலாம். ஸோ நீங்கள் ஒரு 2.5 மில்லிமீட்டர் குழாய், லைக் டியூப், வாட்டர் போகிற டியூப் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் சைடில் இந்த கொழுப்புகள் படிய ஆரம்பிக்குது. இந்த படிதல் மோர் தென் 70%, 70% மேலே அந்த டயமீட்டர் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அதில் போகிற ரத்த ஓட்டம் தடைப்படும். ஸோ இது எப்போ தெரியும் அப்படின்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு 100 மீட்டர் நடக்கிறீங்க, 200 மீட்டர் நடக்கிறீங்க, சடனாக ஒரு 50 மீட்டர்ஸ் நடக்கும்போதே உங்களுக்கு கஷ்டம் வரும். ஏன்னா இங்கே பிளட் சப்ளை குறைய ஆரம்பிக்குது. இது ஏதோ ஒரு நாளில் ஒரு நிமிஷத்தில் உடனே நடக்கிறது கிடையாது. இந்த கொழுப்பு படிகிறது சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த இடத்துல ஒரு கொழுப்பு படிஞ்சிருக்கும். டியூ டு சம் ரீசன் வி கால் ஷியர் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த கொழுப்பு உடஞ்சி போகிறது. ஸோ இந்த படிஞ்சிருக்கிறது உடஞ்சி அதில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் துகள் போய் இந்த ரத்த ஓட்டத்தை அடைச்சிருச்சு அப்படின்னா அந்த ரத்த குழாய் சப்ளை பண்ணுற இருதய மசிலுக்கு பிளட் கிடைக்காது. ஸோ பேசிக்கலி பம்ப் பண்ண வேண்டிய ஹார்ட்டுக்கு பிளட் தான் எனர்ஜி. அந்த எனர்ஜி கிடைக்காம போகிறது தான் ஒரு கிராஃபிக் எஃபெக்டோட நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்லி பழகிட்டோம். இதுக்கு பேர் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் டெக்னிக்கல் டேர்ம்ஸில். ஸோ அந்த மசில் பிளட் சப்ளை ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ளே தட் மசில் டைஸ். ஸோ இப்போது ஹார்ட் சர்ஃபேஸில் இருக்கிற பெரிய மசிலில் மோர் தென் ஒரு 40% அந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இருதயத்தால் எஃபெக்டிவாக பம்ப் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பிளட் சப்ளை கட் ஆன உடனே நம்மளுக்கு பேஷண்ட்க்கு வலி வரும். ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங், வலி. இதெல்லாம் அக்யூட்டாக நடக்கும்போது அந்த ரத்த குழாயில் கொழுப்பு படிஞ்சு ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும்போது பாடி ஆல்சோ ட்ரீட்ஸ் இட் வெரி ஸ்மார்ட் வே. என்ன பண்ணுன்னா அது அல்டர்னேட் சேனல்ஸ், கொலாட்ரல்ஸ்னு பேசுவோம். தேட் வில் ஓப்பன் அப். லைக் இப்போ ஒரு மெயின் ரோடில் டிராஃபிக் பிளாக் ஆயிடுச்சு, நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் போகிறோமோ அதே மாதிரி பிளட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி ஸ்மால் வெசல்ஸில் இட் கோஸ் டு த மசில். இது நாளடைவில் ஆகும்போது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு சிம்டம் இருக்காது, ஆர் வில் பி மைல்ட். அவங்களுக்கு ஒரு மூச்சு திணறல், முன்னாடி இருந்த அளவுக்கு என்னால் வேலை பார்க்க முடியல. இதுதான் கிளாசிக்கலாக இவ்வளோ நாள் நம்ம தெரிஞ்சு வந்திருக்கிறது. அந்த மாதிரி மூச்சரத்தோடு வருவாங்க, நம்ம டெஸ்ட் பண்ணி ஆஞ்சியோகிராம் பண்ணி கண்டுபிடிப்போம். இப்போ டியூ டு வேரியஸ் ஃபேக்டர்ஸ், லைஃப் ஸ்டைல் ஆர் ஃபுட் ஹேபிட்ஸ், அதர் ஹேபிட்ஸ், இந்த ஈவெண்ட்ஸ் ஸ்டார்ட் அக்கரிங் ஃபாஸ்டர். ஸோ பாடிக்கு நம்ம அந்த டெவலப் பண்ணுறதுக்கான டைம் கொடுக்கறது இல்லை. இந்த படிதல் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுனால டக்குன்னு பிளட் சப்ளை கட் ஆகி பீப்புள் ஹாவ் சிவியர் பெயின் ஒரு ஹார்ட் அட்டாக் சொல்லிட்டு இதுதான் ப்ரெசென்ட் ஆகிறது உண்மையிலே. டாக்டர், இப்போ ரொம்ப காமனாக ஹார்ட் அட்டாக்ஸ் வருதுனால ஊர் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, வேக்சின் ஒரு மெயின் ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் கேள்விப்படுறோம். நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர், வேக்சின்ஸ் ஒரு மெயின் ரீசனா இவ்வளோ ஹார்ட் அட்டாக்ஸ் காமனாக வரதுக்கு? வேக்சின்னா ஐ மீன் கோவிட் வேக்சின் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். கோவிட் தடுப்பு மருந்துகள் போட்டதுனால இந்த இருதயத்தோட உறையும் தன்மை கொஞ்சம் அஃபெக்ட் ஆகி அதனால ஹார்ட் அட்டாக் வரதா ஒரு தியரி. லைக் அது போட்ட சில பேருக்கு உடனடியாக வந்தது, ஆர் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அந்த கொழுப்பு படிஞ்சு இந்த ப்ராசஸில் இருந்தவங்களுக்கு இட் காட் ப்ரிசிபிட்டேட்டட் ஃபாஸ்டர். அதாவது
எப்படி சொல்கிறது, காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதை மாதிரி இது பழி அதுக்கு மேலே போயிருச்சு. பட் சயின்டிஃபிக்கலி there has been no proof. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் கோவிட் போட்டு உயிர் பொழைச்சவங்க நிறைய இருக்காங்க. ஸோ வி கேன் நாட் ஜஸ்ட் 100% சே இது கோவிட்னாலன்னு. ஸோ அந்த பயத்தை நம்ம நீக்கிடலாம். ஜென்ரலாக இந்த தடுப்பு மருந்துகள் மேலே இருக்கிற ஒரு அவநம்பிக்கை நம்ம தெரியாமல் பேசக்கூடாது. அதுக்கு தகுந்த ஆதாரங்கள் மெடிக்கலி இல்லை. இப்போவே நீக்கிடலாம்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. ஓகே. அண்ட் டாக்டர், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க லைக் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வந்துட்டு அந்த ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் அதிகமாக அக்குமுலேட் ஆகுறதால வருதுன்னுட்டு. ஸோ இப்போ பிளட் எல்லாம் வந்து பியூரிஃபை பண்ணும், இதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பிளட் பியூரிஃபை ஆகிடும். அந்த மாதிரி அந்த வெசலை வந்துட்டு நம்ம அந்த கிளாட்டை எடுக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? ஸோ இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிளட்டுங்கிறது பாடி ஃபுல்லாக ஓடிட்டுருக்கிறது. இந்த கொழுப்பு படிதல்ங்கிறது ஹார்ட்டில் உள்ள ரத்த குழாயில் மட்டும்தான் படியணும்னு அவசியம் இல்லை. இது வந்து கிட்னிக்கு போகிற ரத்த குழாய், மூளைக்கு போகிற ரத்த குழாய்னு எதில் வேணால் படியலாம். இந்த படிதல் வந்து பை சயின்டிஃபிக் எவிடன்ஸ் 20ஸ்லேயே ஸ்டார்ட் ஆயிடுது. பட் 20s to 70s நம்மளோட டிமாண்ட் அண்ட் சப்ளை மிஸ்மேட்ச், அதாவது நீங்கள் பண்ணுற உடல் இயக்கத்துக்கும் ரத்தம் எவ்வளோ கிடைக்குதுங்கிறதுக்கும் மிஸ்மேட்ச் இல்லாத வரைக்கும் இட் கோஸ் வெல். இப்போ ஒருத்தவங்க அத்லெட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கலோரிஸ் நிறைய பர்ன் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மிங் கொலஸ்ட்ரால் வில் நாட் ஹேப்பன் தட் ஃபாஸ்ட், அதாவது அவ்வளோ வேகமாக அவங்களுக்கு நடக்காது. அதே சமயம் ஒருத்தர் போதுமான உடற்பயிற்சியே இல்லாமல் அதிகமான அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் அவங்களே அமைச்சிக்கிறாங்க. இது நம்பர் 1. ரெண்டாவது, ஹார்ட்டில் மட்டும்தான் போய் அந்த கொலஸ்ட்ரால் படியுது, ஸோ அதை நம்ம இது சாப்பிட்டா கிளியர் ஆயிருங்கிறதுக்கும் எந்த ப்ரூஃபுமே கிடையாது. அப்படி இருந்தால் இந்நேரம் அதை எல்லாருக்கும் கொடுத்து நாங்கள்லாம் ஆப்ரேஷனே இல்லாமல் எல்லாரையுமே ஹார்ட் அட்டாக்குங்கிற ஒன்று இல்லாமலே நம்ம ஹெல்த்தியாக ஆக்கியிருக்கலாம். ஸோ இது எதுக்குமே தகுந்த ஆதாரங்கள் இல்லை. டாக்டர், நீங்கள் ஆக்சுவலாக சொன்னீங்க உடற்பயிற்சிலாம் வந்து ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு இது வந்து டிலே ஆகும் அப்படின்னு. பட் நம்ம நிறைய கேசஸ் பார்க்குறோம், நிறைய பேர் பேஷண்ட்ஸ் ஹார்ட் அட்டாக் வந்து ஜிம்மில் நடக்குது. ஜிம்மில் அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க ஃபிட்டாக தான் இருக்காங்க, ப்ராப்பராக வந்து ஜிம்க்கு போகிறாங்க, ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்குலாமே ஏன் டாக்டர் ஹார்ட் அட்டாக் வருது? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் கேட்டது. உடற்பயிற்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கார்டியோ எக்ஸசைஸ், அனரோபிக் எக்ஸசைஸ்னு சொல்கிறோம். ஏரோபிக் அனரோபிக்னா ஆக்சிஜன் கொடுத்து பண்ணுறது ஏரோபிக்கு, ஆக்சிஜன் இல்லாத நிலைமையிலையும் தொடர்ந்து பண்ணுறது அனரோபிக். கார்டியோ எக்ஸசைஸில் நம்ம ஒரு மசில், நீங்கள் ஒரு மசில் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெயிட் வச்சு மசில் ஸ்ட்ரெச் பண்ணலாம். எல்லா மசிலுக்கும் ஒரு கர்வ் இருக்குது. கர்வ்னா வி கால் இட், சப்போஸிங் வெயிட் நீங்கள் ஏற்றிக்கிட்டே போகிறீங்கன்னா ஒரு லெவல் வரைக்கும் அந்த மசில் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். கர்வோட பீக் நீங்கள் போயிட்டீங்கன்னா இட் கோஸ் டவுன். அதுக்கு மேலே நீங்கள் வெயிட் ட்ரெயின் பண்ண அந்த மசில் ஃபெட்டிக் ஆகுது. நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணலாம், இப்போ ஒரு குதிரை வந்து லோடு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குது, அதால் ஏற முடியல ஸ்டீப்பாக, நீங்கள் சாட்டையால் அடிக்கிறீங்க, கொஞ்சம் அதுக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும் போகலாம். பட் அதுக்கு ஏற்றவே முடியாத பாரத்தை ஏற்றிட்டு ஏறவே முடியாததில் நீங்கள் எவ்வளோ சாட்டையால் அடிக்க குதிரை சீக்கிரம் துவண்டு போயிடும். அதால் கொஞ்சம் தூரம் போக முடிஞ்சது கூட முடியாமல் இட் வில் ஸ்டாப். அந்த மாதிரி சில பேர் ஓவர் என்தூசியாஸ்டிக்காக பண்ணுறது ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரி மசில் பில்டிங் எக்ஸசைஸில் மசில்ஸ் ஆல்சோ ரிலீஸ் சம் டாக்ஸிக் கெமிக்கல். பாடியில் அந்த டாக்ஸிக் மெட்டபாலைட்ஸ் வர்றது கிளியர் ஆகி மசில் ரெக்கவரிக்கு டைம் கொடுக்கணும். இப்போ அதனால தான் நீங்கள் நிறைய ஃபிசிக்கல் ட்ரெயினர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா தே பிரேக்அப் 2 days ஆஃப் அ வீக் வந்து இந்த பார்ட் ஆஃப் த மசில், 2 days இது. ஏன் அப்படி பண்ணுறாங்க, ஏன் 7 நாளும் எல்லாம் பண்ணலை அப்படின்னா, இது பண்ணிவிட்டு 3 நாள் ரெஸ்ட்டு கொடுத்து அந்த மசில் ரெக்கவர் பண்ணணும். இந்த தகுந்த புரிதல் இல்லாமல் பண்ணும்போதோ, நான் 100 கிலோ இல்லை 120 கிலோ 150 கிலோன்னு அப்சல்யூட் வேல்யூஸில் போகும்போது அவங்களே அறியாமல் அந்த கர்வில் கீழே போயிடுறாங்க. ஸோ த மசில் கெட்ஸ் ஃபெட்டிக். ஸோ யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ஸிங் அ சிஸ்டம் மோர் தென் வாட் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப். தட் கொலாப்சஸ். அண்ட் டாக்டர், அப்படின்னா ஹார்ட் அட்டாக் ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி 60 இயர்ஸ் 70 இயர்ஸ்க்கு வந்துட்டு இருந்தது. பட் இப்போல்லாம் 30 ஜஸ்ட் மேரிட் அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு வருது. இது எவ்வளோ அன்ஃபேராக இருக்குது. இதுக்கு 2 காரணம் சொல்லலாம். ஒன்று, உண்மையிலேயே அந்த நோயோட தீவிரம் அதிகமானதாக இருக்கலாம். 2வது, நம்மளோட நோய் கண்டறியும் முறைகள் இன்னும் நுண்ணியமாக துல்லியமாக ஆகிருச்சு. ஸோ முன்னாடி வந்து ஒருத்தர் நெஞ்சு வலின்னு சொன்னாருன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக ஒரு இசிஜின்னு ஒன்று எடுத்து பார்த்து அதில் சேஞ்சஸ் தெரியுதான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன வந்தோம்னா பிளட்டிலேருந்து இருதயத்தில் உள்ள என்சைம்ஸ் அளவுகள் எடுப்போம். இது அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து நம்ம எக்கோ அதுக்கப்புறம் வந்தது, ஹார்ட் ஃபங்க்ஷன் கரெக்டாக கண்ட்ராக்ட் பண்ணுதா, எங்கேயாவது ப்ராப்ளம் இருக்கா. அதையும் தாண்டி இப்போ நம்ம ஆஞ்சியோகிராம் ஒன்று பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒரு இரத்த குழாய் உள்ள ஊசி செலுத்தி நேரடியாக அந்த இரத்த குழாயில் ஒரு டை
அடித்து பார்க்குறோம். கெமிக்கல் வந்து blood மாதிரி ஃப்ளோ ஆகும்போது ப்ராப்பராக ஃப்ளோ ஆகுதா இல்லையா, அங்கே டிஃபெக்ட் இருக்கா, அடைச்சிருக்காங்க, இதெல்லாம் வந்து கோல்டன் ஹவர்னு சொல்கிறோம். பேஷண்ட்டுக்கு வந்த அடுத்த அரை மணி நேரம் 90 நிமிஷத்துக்குள்ளே இதை கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டோம்னா ஹார்ட் மசிலில் இதோட எந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் க்யூர் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்த கட்டம் தான் பைபாஸ் சர்ஜரிங்கிறது. ஸோ ஸ்டென்ட்டு போட முடியல, மோர் தேன் 2-3 வெசலில் பிளாக் இருக்குது அப்படின்னா நேரடியாக பைபாஸ் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம இன்னும் துல்லியமாக கண்டறிய ஆரம்பிச்சிடுறோம். மக்களுக்கும் இதோட விழிப்புணர்வு அதிகமாகிருச்சு. சின்ன வலி, இது ஒன்றும் இல்லை அப்படின்னு பொருட்படுத்தாமல் இருக்கிறவங்கள விட இது என்னவா இருக்கும் பார்த்துடலாம், உடனே நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க அதிகமானதுனால இப்படி ஒரு மாயை உருவாயிருச்சோன்னு தெரியல. ப்ளஸ் அண்ட் மைனஸ், இது நம்ம ரொம்ப ரேப்பிட் ஸ்க்ரீன் பண்ணுறதுனாலே இருக்கலாம், உண்மையிலேயே நோயோட தீவிரம் அதிகம். இன்னும் ஒரு சில வருடங்கள் கழித்தா நம்ம இதுக்கு கரெக்டான பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்றது இந்த இதயத்தில் வந்துட்டு ஒரு பெயின் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த கேஸ்ட்ரிக்னாலையும் வந்துட்டு பெயின் வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? ஸோ பேசிக்கலி ஹார்ட் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் உணவு குழாயும் போகுது. ஸோ அசிடிட்டி, வயிறு சம்மந்தமானது எல்லாமே அதே இடத்துல வரும். டிப்பிக்கலாக ஹார்ட் அட்டாக்கோட பெயின் எப்படின்னா ஆன்ஜைனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்தால் 5 நிமிடங்கள், 10 நிமிடங்கள், 20 நிமிஷத்துக்கு வரைக்கும் இருக்கலாம். ப்ரொலாங்டாக கண்டினியூஸாக இருக்காது. வேறஸ் கேஸ்ட்ரிக் பெயின் அரை மணி நேரம், 1 மணி நேரம் வரை கூட இருக்கலாம். இன்னொன்று, இந்த பெயின் எப்படின்னா இருதயத்து மேலே ஒரு பெரிய பாரத்தை வச்சு அமுக்கிற மாதிரி இருக்கலாம். ஆர் ஒரு ப்ரிக்கிங் பெயின். இட்ஸ் எதர் அ கம்ப்ரெஸிங் பெயின் ஆர் ப்ரிக்கிங் பெயின் ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால். கேஸ்ட்ரிக் பெயினுக்கு வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு, அசிடிட்டி வர்றது. ரெண்டாவது, இந்த பெயின் இடது கை ஓரமாவோ தாடை வரைக்குமோ, சில பேருக்கு வலது பக்கமோ கூட ரெஃபர்டு பெயின்னு சொல்லுவோம். இங்கே வர்ற பெயின் அந்த டைமில் இதுவும் வலிக்கலாம், முதுகு பக்கமும் வரலாம். கேஸ்ட்ரிக் பெயின் ஒரே இடத்துல தான் 90% இருக்கும். இந்த மாதிரி ரெஃபர்டு பெயின் இருக்காது. அண்ட் ஹார்ட் அட்டாக் பெயின் எப்போவுமே ஒரு பேஷண்ட் ஒரு வேலை செய்யும்போது வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். அவங்க ஒரு எக்ஸர்ஷன், ஹார்ட் இஸ் டூயிங் சம்திங், அந்த ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணும்போது வரும். ரெஸ்ட் எடுத்த உடனே அந்த பெயின் சரியாயிடும். வாக்கிங் போகிறாங்க, ரேப்பிடாக பெயின் வருது, ரெஸ்ட் எடுத்து உட்காந்துட்டாங்கன்னா பெயின் சரியாயிரும். தென் தே வில் கண்டினியூ வாக்கிங். இதுதான் கிளாசிக்கல் ஆன்ஜைனா. அஃப்கோர்ஸ் மெடிசனில் எல்லாத்துக்குமே எக்ஸப்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ தேர். பட் 90% தே ஃபாலோ தீஸ் ரூல்ஸ். ஸோ இப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு டல் பெயின் தொடர்ந்து இருந்ததுன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அது ஹார்ட் பெயின் கிடையாது. அண்ட் சாப்பாட்டோட சம்மந்தப்பட்டு வருது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரொம்ப அசிடிட்டியாக இருக்குது, டீ காஃபியில் வருதுலாம் கேஸ்ட்ரிக் பெயின். ஹெவியாக சாப்பிட்டதுக்கப்புறம் வர்ற பெயின் மோஸ்ட்லி ஹார்ட் பெயினாக கூட இருக்கலாம். கேஸ்ட்ரிக் பெயின் வரதுக்கான காரணங்கள்லாம் என்ன டாக்டர்? கேஸ்ட்ரிக் பெயின் ஆஸ் யூஷுவல் நம்மளோட இர்ரெகுலர் டைமிங் ஆஃப் ஃபுட்டு, அசிடிட்டி உருவாக்குற சப்ஸ்டன்ஸ் சாப்பிட்றது, அண்ட் அதர் பழக்க வழக்கங்கள், புகைப்பிடித்தல் பழக்கம், மது பழக்கம், இது மூலமாக வர்றது. ஆல்ரெடி வயிற்றில் புண் இருக்கிறதுனால அந்த வலி வரலாம். அதே மாதிரி டாக்டர், ஹார்ட் அட்டாக் தவிர வேற என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ ஹார்ட் அட்டாக் நான் சொன்ன மாதிரி இருதய மசிலுக்கு ரத்த நாளங்களில் ரத்தம் போகாதனால வர்றது ஹார்ட் அட்டாக். ஹார்ட் ஆல்சோ ஹேஸ் 4 அறைகள், அதுக்கு நடுவில் வால்வுகள் இருக்குது. ஸோ அந்த வால்வில் ப்ராப்ளம் வரலாம். எப்படி வரலாம் அப்படின்னா, இந்த வால்வ் எதுக்கு இருக்குது அப்படின்னா இருதயத்தில் ரத்த ஓட்டம் ஒரே திசையில் இருக்கணும். மேலறையிலேருந்து கீழறை, கீழறையிலேருந்து உடம்புக்கு போகிறது. இப்போ இந்த வால்வ் இல்லை அப்படின்னா பிளட்டு மேலே கீழே மாறி போகலாம். ஸோ இந்த வால்வ் சரியாக ஓப்பன் ஆகாதுன்னா ஸ்டினோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். வால்வ் சுருங்கி இருத்தல். சுருங்கி இருக்கும்போது நார்மலாக போக வேண்டிய ரத்தம் போகாது. அப்போ எந்த சேம்பர்லேருந்து போகணுமோ, லைக் கதவு ஃபுல்லாக திறந்துருந்தால் நம்ம ஈஸியாக போகலாம், கதவு குறுக்கிட்டோன்னா கஷ்டப்பட்டு போகிற மாதிரி. ஸோ ஹார்ட் ஆல்சோ ஸ்ட்ரகிள்ஸ். இது ஸ்டினோசிஸ்னு சொல்லுவோம். இன்னொன்று இப்போ ரீகர்ஜிடேஷன் ஆர் இன்காம்பிட்டன்ஸ். இதில் என்னென்னா, அந்த வால்வு பிளட் போனதுக்கப்புறம் மூடணும். மூடாமல் அது லீக் ஆயிடுச்சுன்னா அங்கே போக வேண்டிய பிளட் ரிவர்ஸில் ஹார்ட்டுக்கு வரும். திஸ் காசஸ் டைனமிக் சேஞ்சஸ் வித்இன் த ஹார்ட். ஸோ இருதயத்தோட சில அறைகள் பெருசாகிறதோ, சில அறைகளில் எக்ஸஸ் ப்ரெஷர் பில்டப் ஆகிறதோ வரலாம். இது வால்வ் மூலமாக வர்ற ப்ராப்ளம். அடுத்தது இருதய மசில் நம்ம பேசணும். அந்த மசிலோட பம்பிங் எஃபெக்டிவ் குறைஞ்சிருச்சு. முக்கியமாக இந்த ரத்த ஓட்டம் இல்லாதனால குறையும். அது இல்லாமல் உண்மையிலே அந்த மசிலுக்கான ஒரு ஃபங்க்ஷனிங் எபிலிட்டியே குறையுது. ஹார்ட் ஃபெயிலியர்னு நம்ம பேசுகிறோம், கார்டியோமயோபதி, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லேயும் வரலாம். இது இல்லாமல் குழந்தைகள் பிறக்கும்போது கஞ்சனேட்டல், நம்ம 4 அறைகளுக்கு நடுவில் தடுப்பு சுவர்கள் இருக்குது ஹார்ட்டில். இந்த தடுப்பு சுவர்கள் ஒழுங்காக டெவலப் ஆகாமலோ, அதுக்கு நடுவில் ஹோல் ஏதாவது இருந்தாலோ, மிக்சிங் ஆஃப் பிளட், ஆக்சிஜன் குறைய உள்ள பிளட்டும் ஆக்சிஜன் நிறைய உள்ள பிளட்டும் மிக்ஸ் ஆகுது.
இந்த கண்டிஷன்ஸும் இருக்குல்ல. இந்த மாதிரி பல்வேறு விதமான ப்ராப்ளம்ஸ் ஹார்ட்டில் வரலாம். அண்ட் டாக்டர், இப்போ என்னை சுற்றி இருக்கிற ஒருத்தங்களுக்கு வந்துட்டு சடனாக அவங்க ஹார்ட் அட்டாக்னால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, ஸோ நான் எந்தெந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம்? முதல்ல அது ஹார்ட் அட்டாக் தானா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் கூடிய சீக்கிரம் மருத்துவ உதவியை நாடுறது. இஃப் யூ திங்க் இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இருதய நோய் இருக்குது, இவங்க ஹார்ட் அட்டாக் மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஆஸ்பிரின் மாத்திரை கொடுத்துடலாம். ஒரு 150 மில்லிகிராம் ஆஸ்பிரின் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துடணும். ரெண்டாவது சார்பிட்ரேட் டேப்லெட்னு இருக்குது, இது நாக்கு கடியில் வைக்கிறது, சப்லிங்குவல். இது வந்து அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அந்த பெயின் ரிலீவ் ஆகி ஹார்ட் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி மருத்துவ உதவியை நாடுற வரைக்கும் டைம் கொடுக்கலாம். பட் மெயின் ஃபேக்டர் என்னென்னா, அது இருதய நமக்கு ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம், பயம், இதை வந்து நம்ம குறைச்சாலே போதுமான அளவு ரெக்கவரிக்கான டைம் பாசிபிள். டாக்டர், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயம் ஹார்ட் அட்டாக் வந்து எப்படி இம்பேக்ட் பண்ணுது? ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம ஒரு சொல்கிற விஷயங்கள் நம்ம உடம்புல உள்ள நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்கிறோம். அதுலேருந்து நிறைய ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணுறதுக்கு வழிவகுத்தி கொடுக்குது. ஸோ கார்டிசால் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள். அந்த ஹார்மோன் தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்கிறது. இந்த கார்டிசால், அதாவது உடம்பு என்ன நினைக்குதுன்னா, ஏதோ ஒரு பேராபத்து வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னை தயார்படுத்துது. ஸோ இட் இஸ் கால்ட் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். இருந்து சண்டை போடணும், இல்லை அந்த இடத்த விட்டு ஓடணும். ஸோ இருதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது, சண்டைக்கு தேவையான இது வேணும், எனர்ஜி வேணும் அப்படின்னு நினைக்குது, இல்லைன்னா உடனே ஓடணும். ஸோ இது உடம்புல உள்ள எல்லா உறுப்புகள்லையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ பிளட் நார்மலாக ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக செரிமானம் ஆக வேண்டியதெல்லாம் இப்போ அவசியம் இல்லைன்னு உடம்பு தீர்மானிச்சிருது. அங்கே போகிற பிளட் சப்ளை எல்லாம் குறைச்சிருது. மூளைக்கும் இருதயத்துக்கும் வேணும், மசில்ஸ்க்கு வேணும்னு பிளட் சப்ளையை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இது வந்து அட்மோஸ்ட் ஸ்ட்ரெஸ். பட் நம்ம நாளுக்கு நாள் டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரெஸ், லைக் நீங்கள் அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை யாரோ ஒருத்தர் வந்து திட்டுறாங்க, இப்போ உங்களுக்கே தெரியும் இருதயம் படபடன்னு துடிக்கிறது அதிகமாக, இதெல்லாம் வந்து இருதய மசில்ஸை வீக்கன் பண்ண செய்யுது. நார்மலாக இருதயத்துக்கு கிடைக்க வேண்டிய ரத்த ஓட்டங்கள், ஆல் நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்காம போகுது. இது ஒரு ரிப்பீட்டட் எஃபெக்ட்ஸில் வரும்போது அந்த பிளட் வெசலோட விரிஞ்சு சுருங்குற தன்மை வந்து மாறுபாடு அடையுது. இதனால என்ன ஆகுது? பிளட் ப்ரெஷர். ஸோ இது ஒவ்வொரு ஆர்கன்லையும் இஃபெக்ட் பண்ணலாம். இது நாளடைவில் பில்டப் ஆக இட் கேன் லீட் டு மேஜர் ஈவெண்ட்ஸ். அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஹார்ட்டுக்கும் உள்ள சம்பந்தம். இப்போ நம்ம அதுக்கான கொரலரி பார்த்தோம்னா, சப்போஸ் யூ டூ அ டீஸ்ட்ரெஸ்ஸிங் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் இல்லை யோகா, ஒரு நல்ல மியூசிக், அந்த மாதிரி கேட்கும்போது பாடி செக்ரேட்ஸ் சம் ஹார்மோன்ஸ் கால்ட் என்டார்ஃபின்ஸ். இதெல்லாம் வந்து உடம்ப மிகுந்த ஒரு ரிலாக்ஸிங் நிலைமைக்கு கொண்டு செல்லுது. அப்போது எல்லா உறுப்புகளும் ரொம்ப ஹாப்பியாக, எவ்ரி திங் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிஃபார்ம்லி, கம்ஃபர்டபிளி. எனி பர்டிகுலர் ஹியூமனோட ஆக்ஷன் வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான காசஸ் ஏற்படுத்துமா? லைக் ஃபுட் ஐட்டம்ஸ், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல எக்ஸசைஸ், ஹெவி எக்ஸசைஸ் பண்ணுறதால ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ ஃபுட் ஐட்டம்ஸில் ஏதாவது ஒரு விஷயம்? ஃபுட் ஐட்டம் நார்மலாக ஒரு ரெட் மீட் நம்ம சொல்கிறோம், கொலஸ்ட்ரால் ரிச் சப்ஸ்டன்சஸ், எதுவுமே அளவுக்கு அதிகமாக, திருவள்ளுவர் சொல்கிறாரு, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உடம்புக்கு மருந்தே வேண்டாம், இது நல்லது இது கெட்டதுன்னு தெரிஞ்சு சாப்பிட்டா அப்படின்னு. அதே மாதிரி நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ஒன்று. அதிகமாக எண்ணெய் பதார்த்தங்கள், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இதெல்லாம் இஃப் வி கன்சியூம் மோர் அண்ட் மோர், நம்ம கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன்கிற ஒரு காம்போசிஷனை தாண்டி ஒன்லி ஃபேட், மோர் கார்ப்ஸ், இந்த மாதிரி போகும்போது இந்த பேலன்ஸ், சமநிலை வந்து தடுமாற்றம் அடையுது. இது நாளடைவில், இது எதுவுமே வந்து ஒரு தடவை பண்ண உடனே வரப்போகிறது இல்லை. ரெண்டாவது பழக்க வழக்கங்கள், லைக் புகைப்பிடித்தல், மது பழக்கம், இது எல்லாமே as I said vascular health of the body. ஒருத்தர் வந்து 30 வயசு அப்படின்னா அவரோட vascular age can be anywhere between 60 to 70 because of these lifestyle changes. அதனால தான் எக்ஸசைஸ் ஆர் யோகாவில் the circulation improves. அந்த இரத்த குழாயும் 30 வயசுக்கான அதே ஸ்ட்ரென்த்தோடு இருக்கும். இல்லாமல் போனால் வெளியே அவர் 30 வயசுன்னு சொல்லிட்டு இருக்கலாம், அவரோட வாஸ்குலர் ஹெல்த் படி 60-70 வயசு. 60-70 வயசுக்கு வர வேண்டிய வியாதி அவருக்கு வருது. ஓகே. அதே மாதிரி டாக்டர், ரெகுலராக வாக்கிங் பண்ணால் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் வந்து தவிர்க்கலாமா? யா, வாக்கிங் இஸ் அ வெரி குட் எக்ஸசைஸ். ஏன்னா த ஹோல் மசில் சிஸ்டம் கெட்ஸ் ஒர்க்ட் அப். உடம்பு முழுமைக்குமான ஒரு பயிற்சியாக இருக்குது. எந்த விதமான அகெயின்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாத ஒரு பயிற்சி. எங்கே வேணால் பண்ணலாம், எப்போ வேணால் பண்ணலாம், அவங்களுக்கு தேவையான அளவு பண்ணிக்கலாம். ஸோ வாக்கிங், அதை விட பெட்டர் ஜாகிங், ஒரு மைல் ஜாகிங். அதாவது நான் சொன்ன மாதிரி மசில்ஸை அனரோபிக் பாட்டுக்கு கொண்டு போகாமல்
ரெஸ்ட்டு தேவைப்படாமல் அந்த ஏரோபிக் பார்ட்லேயே வச்சு ரிலாக்ஸ் பண்ணுறது வந்து பாடியோட சர்க்குலேஷனை மிகவும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதெல்லாம் நல்ல ஆக்டிவிட்டீஸ். ஓகே. அண்ட் டாக்டர், ஹார்ட் ஃபெயிலியருக்கும் ஹார்ட் அட்டாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஹார்ட் ஃபெயிலியர்னு நம்ம நார்மலாக சொல்கிறத மெடிக்கல் இதில் எண்ட் ஸ்டேஜ் ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு உறுப்புக்கு அதோட செயல்திறன் கம்மி ஆகிட்டே வருது, அதோட எண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நார்மலாக 100% வேலை பார்க்க வேண்டியது 90%, 80% குறைஞ்சிட்டே வருது. 30-40% போகும்போது அதோட பேசிக் செய்ய வேண்டிய செயலே அதால் செய்ய முடியாது. இதே தான் நீங்கள் கிட்னி ஃபெயிலியர், லங் ஃபெயிலியர் ஆர் லிவர் ஃபெயிலியர்னு கூட கேள்விப்பட்டிருக்கலாம். அதே தான் ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் அட்டாக் கேன் பி எ காஸ் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் எப்போ சொல்கிறோன்னா, ஹார்ட் ஏதோ ஒரு காரணத்தால் மசில்னாலேயோ இல்லை ரத்த ஓட்டம் தடைப்படுறதுனாலையோ அதோட பம்பிங் திறன் மிகவும் குறையுது. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த பர்டிகுலர் பர்சன், அந்த பேஷண்ட் வந்து அவரோட டே டு டே ஆக்டிவிட்டி, ஸோ எந்திரிச்சு போய் சாப்பிட்றதோ ஒரு டாய்லெட் போகிறதோ கூட சப்போர்ட் பண்ண முடியாமல் அந்த பம்ப் வந்து ஃபெயில் ஆகுது, பேர் தான் ஹார்ட் ஃபெயிலியர். இது வந்து ஏதோ ஒரு ஹார்ட் வியாதி, அதுக்கு வைத்தியம் பண்ணமோ சரியாக பண்ணலையோ டுவர்ட்ஸ், இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, அவங்க கண்ட்ரோல் பண்ணாமலே இருந்தால் அதுவும் கேன் லீட் டு ஹார்ட் ஃபெயிலியர். டாக்டர், அதே மாதிரி இந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் குறையும் போது என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ஹோல் பாடியில் வரும்? ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷன் குறையும் போது முதல்ல வந்து மூச்சு விடுறதுல சிரமம் இம்பார்ட்டண்ட்டாக வர்றது. அதுக்கப்புறம் பாடியோட வீக்கம், கால் வீக்கம் ஆரம்பிக்கலாம், வயிறு வீக்கம் ஆரம்பிக்கலாம், நீர் சேர்க்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. செஸ்ட் பெயின் வரலாம். முக்கியமாக அவங்களால இரவு படுத்து உறங்க முடியாது. படுக்கும்போது அவங்களால மூச்சுத்திணறல் ரொம்ப ஜாஸ்தியாகி எந்திரிச்சு உட்கார்ற மாதிரி இருக்கலாம். முதல்ல தூங்குவாங்க, பாதி தூக்கத்தில் மூச்சுத்திணறல் எந்திரிச்சு உட்காரலாம். இல்லைன்னா படுத்த உடனே அந்த மாதிரி வந்து அவங்களால உட்கார்ந்தே தான் தூங்கணும் அப்படிங்கிற நிலைமை வரலாம். நாளடைவில் சிறுநீர் கழிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம். ஸோ பேசிக்கலி ஹார்ட் வந்து வெளியே சிக்னல்கள் கொடுக்குது, என்னென்னா என்னால் இதுக்கு மேலே வேலை பார்க்க முடியல. அது ஒவ்வொரு உறுப்பும் வெளிப்படுத்தலாம். மூளைக்கு போதுமான அளவு போலேன்னா அவங்களோட நினைவு திறன், ஒரு அவேர்னஸ் எல்லாம் போய் டயர்டாக எப்போவுமே தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். கிட்னி அஃபெக்ட் ஆகும்போது யூரின் வராமல் இருக்கலாம். பேசிக்கலி எல்லா உறுப்புகளும் ஷட் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் டாக்டர், ஃபேமிலியில் ஒருத்தங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட் டிசீஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எல்லா வியாதி ஹார்ட் சம்மந்தப்பட்டதும் அடுத்த ஜென்ரேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இப்போது ஒரு அப்பாவோ அம்மாவுக்கோ பிளட் ப்ரெஷர், சுகர் இருந்ததுன்னா எப்படி அதுக்கான சாத்தியக்கூறு அடுத்த ஜெனரேஷனுக்கு இருக்கோ, அது மூலமாக வர்ற ஹார்ட் வியாதி, லைக் அன்கண்ட்ரோல்டு சுகர் இருக்கிறவங்களுக்கு ரத்த குழாய் எஃபெக்ட் ஆகி ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். கிட்னி டிசீஸ் வந்து ஹார்ட் ப்ராப்ளம், பிபி அதே மாதிரி. இந்த மூலமான சாத்தியக்கூறுகள் லைக் மதர் ஃபாதருக்கு 70 வயசில் வருதுன்னா இவங்களுக்கு ஒரு 60-50 வயசுலேயே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமே தவிர கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கு இன்னொரு மெடிசனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபினாமினான் இருக்குது. ஃபினாமினான் ஆஃப் ஆன்டிசிபேஷன் சொல்லுவாங்க. எப்படின்னா அவங்களுக்கு மனசளவில் இது நம்மளுக்கு சீக்கிரம் வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகி அந்த ஸ்ட்ரெஸ்னாலே அவங்க நினைக்கிற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் லிட்ரேச்சரில் நிறைய ரிசர்ச்சில் ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்னென்னா வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்களோட கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறதும் ஸ்க்ரீன் பண்ணுறதும் பண்ணாலே போதுமானது. எனக்கு வந்தே தீரும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இப்போ ஹார்ட் ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்குலாம் என்ன மாதிரியான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு? ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ், மாத்திரைகள், கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் டயக்னோஸ் பண்ணியாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டர்வென்ஷன்ஸ், பெர்க்யூட்டேனியஸ் இன்டர்வென்ஷன்ஸ்னு இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி ரத்த குழாயில் கொழுப்பு படிஞ்சதுன்னா ஸ்டென்டிங் சொல்கிறாங்க. ஸோ ஸ்டென்டிங் வந்து அதே அந்த ரத்த குழாயில் எப்படி நம்ம டை அடித்து பார்க்குறோமோ அது மூலமாக ஒரு டியூப், மெட்டல் டியூப்னு இமேஜின் பண்ணிக்கோங்க, அதை உள்ளே விட்டு ரத்த குழாயை கொஞ்சம் விரிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 மில்லிமீட்டர் ரத்த குழாய் ரத்தம் போகலை, அதில் நம்ம ஸ்டென்ட் போட்டு விரிவு பண்ண உடனே ரத்தம் போகும். பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா அங்கே இருக்கிற அந்த கொழுப்பு படிஞ்சது அங்கேயே தான் இருக்குது. ஸோ அந்த கொழுப்பு அந்த ஸ்டென்ட்டுக்குள்ளேயும் படிய ஆரம்பிக்கலாம், ஃபர்தர் டவுன் அந்த ஸ்டென்ட்டையும் அடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் தான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். அதில் இங்கே கொழுப்பு படிகிறதுனால அந்த ரத்த குழாயை கொழுப்பு படிஞ்ச இடத்துக்கு அடுத்த இடத்துல நம்ம திறந்து உடம்பு உள்ளேருந்தே எடுக்கிற ரத்த நாளங்கள், செஸ்ட்லேயே நம்ம மேமரி ஆர்ட்ரின்னு சொல்லுவோம், இடது பக்கம் ஒன்று இருக்குது, வலது பக்கம் ஒன்று இருக்குது. கையிலேருந்து ரேடியல் ஆர்ட்ரின்னு எடுக்கலாம், காலில் இருந்து வெயின்ஸ், சஃபினஸ் வெயின்ஸ் சொல்லுவோம், இதை எடுத்து அந்த பிளாக்குக்கு மேலே வச்சுட்டு அதில் பிளட் சப்ளை கொடுத்துருவோம். ஸோ நாளைக்கு இந்த பிளாக் வந்து நாளடைவில் அதிகமானால் கூட இது மூலமாக ரத்தம் ஓட்டம் மசிலுக்கு தொடர்ந்து கிடச்சிட்ருக்கும். இது பைபாஸ் சர்ஜரி. ஸோ எல்லாருக்குமே என்ன பயம் அப்படின்னா, ஸ்டென்டிங்னா அப்படியே ஒரு சின்ன ஊசி மூலமாக இங்கே பண்ணிடுவாங்க, பைபாஸ் சர்ஜரினா ஃபுல்லாக திறந்து பண்ணணும், ஒரு பெரிய ரிஸ்க் அப்படின்னு. இது வந்து எப்படின்னா
அவங்களோட இருதயத்துக்கு எது தேவையோ. வியாதி ஸ்டென்ட் வந்து ஒரு இரத்த குழாயோ 2 இரத்த குழாயிலோ இருக்கும்போது முன்னாடி பண்ணாங்க. இப்போ நிறைய ஸ்டென்ட் போட அந்த ஸ்டென்ட்டுகள் அடைக்கப்பட்டால் அதுக்கப்புறம் பைபாஸ் பண்ணும்போது முதலே பைபாஸ் பண்ணுறதுக்கும் இதுக்குமான ரிசல்ட்டில் வேறுபாடுகள் நிறைய வரலாம். ஒன்று. ரெண்டாவது, முன்னாடி பண்ண மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஓப்பன் பண்ணி பண்ணுறது இல்லை. இப்போ வி கேன் ஈவன் டூ மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி ஆர் கீ ஹோல் சர்ஜரின்னு சொல்கிற மாதிரி இந்த ஃபுல் போனை ஓப்பன் பண்ணாமல் பாதி ஓப்பன் பண்ணியோ இல்லை இந்த சைட் செஸ்ட்லேயோ ஓப்பன் பண்ணிவிட்டு வி கேன் டூ அண்ட் ஈவன் வி ஆர் டூயிங் ரொபாட்டிக் அட்வான்ஸ் சர்ஜரி. ஸோ இதனால் பேஷண்ட்டோட ரெக்கவரியும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது எப்படின்னா வியாதிக்கு தேவையான வைத்தியமே தவிர நமக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு பார்க்காம இருந்தாலே சிறப்பாக இருக்கும். டாக்டர், இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஸ்டண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்? அதே மாதிரி இப்போ பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணணும்? ஸோ இது என்னன்னா, நம்ம இதில் மெயினாக எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், அந்த இரத்த குழாயில் கொழுப்பு படிந்து ரத்த ஓட்டம் தடைப்பட்டதுனால இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம், ஸ்டென்ட்டோ இதோ. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டோட நோக்கம் என்னென்னா ஹார்ட்டுக்கு அதிகப்படியான ரத்தம் கிடைக்க வைக்கிறது. ஆனால் எந்த ரீசன்னால் கொழுப்பு படிந்ததோ அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. அது பாடியில் இருக்கிற நார்மல் ப்ராசஸ். ஸோ அது எதனால் அவங்களோட லைஃப் ஸ்டைல்னால் இருந்ததுன்னா லைஃப் ஸ்டைல் அவங்க மாற்றிக்கணும். சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்ததுன்னா சுகர் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ரொம்ப உடற்பருமனாக இருந்தாங்கன்னா பருமன் குறைச்சிக்கணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். இது பண்ணாதான் வேறு எங்கேயும் திருப்பி கொழுப்பு படிதலோ பிளாக் ஆகாமலோ ஸ்டென்ட் அடைக்காமல் இருக்கிறதுக்கான லாஞ்சிவிட்டி ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வில் பி தேர். இந்த கொழுப்பு படிதல்னால தானே இவ்வளோ பிரச்சனை வருது. இதுக்கு எந்த மாத்திரையும் இல்லையா? மாத்திரைகள் இருக்குது. பட் மாத்திரை நம்ம எப்போ கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். அந்த மாத்திரைகளுக்கும் எல்லாருக்குமா கொடுக்க முடியாது. ப்ளஸ் அதோட சைடு எஃபெக்ட்ஸும் சில இது இருக்குது. அண்ட் இந்த மாத்திரையை மட்டும் எல்லா கொழுப்பையும் கரைச்சிடவும் முடியாது. கொழுப்பு உடம்புக்கு தேவை இருக்கிறதுனால தான் அது இருக்குது. அது அதிகப்படியாக போகும்போது ரத்த குழாயில் படியுது. அண்ட் டாக்டர், ஹெல்த் செக்அப் வந்து எந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக போய் செக் பண்ணணும்? பொதுவாக நம்ம சொல்கிறது 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கும் 45 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கும். பெண்களுக்கு நார்மலாகவே அவங்களோட அந்த மாதவிடாய் சுழற்சி காரணமாக ரத்தம் உறையிறதுக்கான தன்மை கம்மியாக இருக்கும். ஐ மீன் லைக் அதுக்கு வந்து அவங்களுக்கு நேச்சரே ஒரு ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் கொடுத்த மாதிரி. ஸோ அந்த மெனோபாஸ் ஏஜ் நம்ம சொல்கிறோம் 45 வயது பெண்களுக்கு. ஆண்களுக்கு பொதுவாக 40. இந்த ஹெல்த் செக்கப்னா நிறைய பேருக்கு நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. உண்மையிலே என்ன பண்ண போகிறோன்னா, உங்களோட ஹார்ட் எப்படி இருக்குது, இசிஜி, ப்ரெஷர் ரெக்கார்டிங், ட்ரெட்மில் டெஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம ஹார்ட்டை கொஞ்சம் எவ்வளோ தூரம் உங்களால் அது ஓட முடியுது, இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் அடிக்குவேட்டாக இருக்கா, இதுதான் பார்க்க போகிறோம். பட் நம்ம முதல்ல பேசின மாதிரி அப்பா அம்மாவில் யாருக்கோ இருக்குது, குடும்பத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக மேபி ஆஞ்சியோகிராம் தேவைப்படலாம். இல்லை சுகர் அவங்களுக்கு சீக்கிரமே வந்துருச்சு 30 வயசு, இல்லை இதில் ஏதாவது ஒரு சிம்டம் இருக்குதுன்னா இவங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் நார்மல்னு உடனே அவங்க என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. பேஸ்லைன் அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்துக்கிட்டே வரணும். எவ்ரி செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர் இஃப் தேர் சிம்டம் ஃப்ரீ பண்ணிக்கிறது நல்லது. எனி டைம் சிம்டம் வந்தால் மறுபடி போய் பண்ணிக்கிறது நல்லது. இது எதற்கு அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் கண்டுபிடிச்சி நம்ம வைத்தியம் பார்க்குறதுக்கும், உண்மையிலே இருக்குது இவங்களுக்கு பிரச்சனைன்னு அது வரதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்துறதுக்குமான மிகப்பெரிய சக்ஸஸ் ரேட் டிஃபரன்ஸ் தான் இது டெஸ்ட்டுகளோட நோக்கமே. அதே மாதிரி டாக்டர், இப்போ நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட்லாம் வந்து பார்க்குறாங்க. ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் மாறுது, அவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து டோட்டலாக மாறுது. ஏன்னா நைட்டு தான் நார்மலாக தூங்குவோம், பட் நைட் தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் ரொம்ப காமனாக வருது? நைட்டு பகலுங்கிற இஷ்யூவை விட நார்மலாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தூக்கத்துக்கான நேரத்தை அவங்க அமைச்சிக்கிட்டாலே போதுமானது. அன்டைமில் சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ஸ்ட்ரெஸ் தான். நார்மலாக என்ன நைட் ஷிஃப்ட் பண்ணுறதுனால அவங்க பகல் நேரத்தில் பூரா தூங்கணும், நமக்கு எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதை அவங்க தான் வழிவகுத்து கொடுத்துக்கணும். இன்னொன்று, நான் நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன் அதனால எனக்கு ஏதோ ஆக போகுதுன்னு அவங்க ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நேரத்தை தகுந்தபடி, வேறு வழி இல்லை, எல்லா பணிகளும் எல்லோரும் பண்ணி தான் ஆகணும். அது மேலே குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு பண்ணுறது தான் சேஃப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கொஷினுக்குமே ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. கண்டிப்பாக நம்மளோட நிறைய வியூவர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ.